Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களை ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுக்கக்கூடிய திங்ஸை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் ரெடி பண்ண போகிறோம். கிராஃப்ட் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எந்த பொருளை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் டப்பா மூடி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இந்த நம்ம பெயிண்ட் டப்பா வீட்டில் பெயிண்ட் பண்ணக்கூடிய அந்த டப்பாவை வந்து எதுக்காக தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கோ, வீட்டில் ஏதாவது ஸ்டோரேஜ் எதுக்காவது நம்ம செடி வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மூடி மட்டும் எதுக்காவது யூஸ் ஆகாமலே இருக்கும். இந்த மூடி வந்து மோஸ்ட்லி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இன்டோர் பிளான்ஸ் வைப்போம். அந்த பிளான்ஸு கீழே வந்து தட்டு மாதிரி வைக்கிறதுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அந்த தொட்டி வாங்குறதுக்கும் இந்த கீழே வைக்கக்கூடிய மூடியும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் டப்பா மூடி இருந்துச்சுன்னா நம்ம அதையே வந்து கீழே பிளேட் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம மேலே ஹேங்கிங் பிளான்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கீழே இருக்க அந்த மூடியிலையும் 4 பக்கம் வந்து சின்னதாட்ட ஒரு கயிறு மாதிரி கட்டி நம்ம ஹேங்கிங்கில் தொங்க போட்டோம்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன தொட்டி வைக்கும்போது ஹேங்கிங் பிளான்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட் டப்பா மூடி வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு திங்ஸ் ரெடி பண்ண போகிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து துணியெல்லாம் காயப்படும். அந்த குட்டி குட்டி சாக்ஸு, கர்ச்சீஃபு, இன்னவி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அசையெல்லாம் காயப்படும்போது மோஸ்ட்லி கீழே வரும். நம்ம கிளிப்ஸ் போட்டுப்போம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்டு கீழே எல்லாம் வந்து கீழே விழுந்து கிடக்கும், மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குட்டி குட்டி இந்த துணியெல்லாம் காய போடுறதுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி இந்த மூடி வச்சு பண்ண போகிறேன். இந்த பெயிண்ட் டப்பா மூடி வச்சு என்ன பொருள் எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ் பண்ணாமலே இந்த வச்சுருந்தனால இந்த பெயிண்ட் டப்பா மூடி பார்த்தீங்கன்னா நல்லா டஸ்ட்டு அழுக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் என்ன எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பெயிண்ட் டப்பா மூடியை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இனி இதில் வந்து கொஞ்சம் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அதை மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பார்ட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை, எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெயிண்ட் டப்பா மூடியை வந்து நம்ம ஹேங்கிங் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். ஹேங்கிங் தொங்க விடுறதுக்கு வந்து 4 பக்கம் இந்த சைடு ப்ளஸ் இந்த சைடு 2 சைடும் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு ஹோல், அதே மாதிரி இந்த சைட்லேருந்து 2 ஹோல் போட்டு நம்ம மேலே ஹேங்கிங் வர மாதிரி நாட் போடணும். இது போக வந்து இந்த க்ராஸ் பண்ணி விட்டுருக்கிறதுலாம் வந்து தேவையில்லாதது. ஸோ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா சின்னதாட்டு டாட் வச்சு விட்டுருக்கேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா சின்னதாட்டு ஹோல் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு வண்டியில் உள்ள டயர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த சைடு எல்லாமே ஹோல் போட்டுட்டேன். இதில் வந்து நான் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். அது போக ஒரு டொயின் நூல் எடுத்திருக்கேன். இந்த டொயின் நூலும் இந்த கிளிப்ஸும் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் வந்து இது பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான கிளிப்ஸ் போட்டிருக்கேன். 2 விதமான கலர்ஸ் போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஆரஞ்சு, ஒன்று வந்து க்ரீனு. ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஹோலோடு இந்த சின்னதாட்டு எல்லாம் ஒரே அளவில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஹோலோடு விட்டுட்டு இந்த நம்ம கிளிப்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம 2 நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இந்த டொயின் நூல்னால் நம்ம நாட் போட்டால் மட்டும் போதாது, அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஸோ வந்து 2 நாட் போட்டுருக்கோங்க. போட்டுட்டு அந்த டொயின் நூலை வந்து லைட்டாக அப்படி பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விடும்போது பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து எல்லாமே தனித்தனியாக நிற்கும். அப்போ அந்த 2 நூலையுமே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து வச்சு இப்படி லைட்டாக உருட்டிட்டு இந்த மாதிரி தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அமுத்தி விடும்போது நல்லா ஒட்டிக்கும். நாட் வந்து பிரிஞ்சு போகாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். இதே மாதிரி இந்த சைடில் உள்ள எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் போட்டு விடணும். அது போக இந்த சென்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹோல் போட்டிருக்கேன். அதுலேயுமே 4 கிளிப்ஸ் போட போகிறேன். ஃபுல்லாகவே நம்ம ஹோல் போட்ட எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி கிளிப்ஸை வந்து மாட்டி விட்டாச்சு. இனி இந்த கிளிப்ஸை நம்ம தொங்க விடுறதுக்கு இந்த சைடில் இந்த 4 பக்கம் ஹோல் போட்டிருந்தோம்ல, இதுலேருந்து நம்ம இப்போ நூல் எடுக்கணும். நான் இதில் சென்டர்லேயும் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். இதே டொயின் நூலை வச்சு நம்ம 2 பக்கம் விட்டு கொஞ்சம் ஹைட்டுக்கு நம்ம எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம நூல் போட்டு நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போது எல்லா சைட்லேயுமே பார்த்திங்கன்னா மேலே ஹேங் பண்ணுற மாதிரி நூல் போட்டு எடுத்துட்டேன். இது எல்லா த்ரெட்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய நாட் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். தேவைன்னா இன்னொரு நாட் வந்து நம்ம மேலே இப்படி 2 எடுத்து மேலே ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கணும். அப்போ தான் பிரியாமல் இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து அந்த எல்லா நூலையுமே நான் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டேன். இது வந்து டைட் ஆகிடும். இனி வந்து இது பிரியாது. ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்கிங் இந்த குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் வந்து தொங்க போடுறதுக்கான ஹேங்கிங் வந்து வேஸ்ட்டாக இருந்த நம்ம பெயிண்ட் டப்பா மூடி வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து மேலே வந்து நம்ம எங்கேயாவது மாட்டுறதுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஹூக் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ட்ரெஸ் காய போட்டு அந்த கயர்லேயே தொங்க விட்டுட்டு நம்ம வந்து குட்டி குட்டி கர்ச்சீஃபு, சாக்ஸு, நவியர்ஸ் இதெல்லாம் தொங்க விட்டுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன குட்டி பொருள்லாம் காய போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இதை வந்து குட்டி பாப்பா அதெல்லாம் இருக்கிற வீட்டில் வந்து இது மோஸ்ட்லி யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஹேங்கிங். அது போக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மழை காலத்தில் வந்து துணியெல்லாம் காய போடுறதுக்கு வந்து நம்ம ஃபேன் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு சின்ன ஹூக் மாதிரி மேலே இருந்துச்சுன்னா கயர் மாதிரி தொங்க விட்டு அந்த ஹூக்கை வந்து நம்ம இப்போ பண்ணியிருக்க இந்த ஹேங்கிங்கை வந்து அதில் தொங்க விட்டுட்டு அதில் முக்கியமாக காய போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த ஃபேன்லேயே நம்ம வந்து காய போட்டு எடுத்துக்கலாம். நிறைய ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பே பண்ணாது. நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை டைமில் வந்து நிறைய கயர் மாதிரி கட்டி ட்ரெஸ் காய போடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே வந்து அதுவும் ஃபேன் கீழே வந்து நம்ம இந்த மாதிரி துணியை காய போட்டு எடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேங்கிங் பண்ணக்கூடிய இந்த கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாப்லாம் கிடைக்க தான் செய்யும். என்ன தான் ஷாப்பில் நம்ம வாங்கினாலும் நம்ம கைப்பட பண்ணுறது வந்து எப்போவுமே ஸ்பெஷல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த பெயிண்ட் டப்பா மூடி வந்து கட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பண்ணும்போது லைட்டாக கையிலையும் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ வந்து யாராவது இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள்.